அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நார்வல் நிகழ்ச்சியில் நின்றிருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருள் சகோதரர் இணைகின்றார். வணக்கம் அருள் சகோதரே. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்புள்ள வணக்கம். உங்களுக்கும் அன்பர்கள் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து மத்திய கிழக்கு நாட்டில் இருக்கும் நிலைமைகளை பார்ப்போம். போர் இப்பொழுது இல்லை, ஆனால் மாறி மாறி தலையடி வந்து கொண்டிருப்பது போல் தெரிகின்றது. புதிதாக ஒரு பிரச்சனை உருவாகி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், OPEC என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. ஆயில் தயாரிக்கின்ற அந்த நாடுகள் கூட்டாக ஒரு அமைப்பு வைத்திருக்கிறார்கள். அந்த அமைப்பில் கட்டுப்பாடுகள் இருக்கின்றது. அதை ஒரு ஒழுங்கமைப்பதற்காக அந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. அதிலிருந்து வருகின்ற வெள்ளிக்கிழமையோடு வெளியேற போகின்றோடு கூறுகிறார்கள். இது பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கின்றது உலகம் பூராவும். இந்த OPEC-இலிருந்து UAE வெளிவருவது அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்த போகின்ற கூறுவீர்களா? அதாவது இதை என்னென்று சொன்னால் ஒரு செஸ்மிக் ரியாக்ஷன் என்று சொல்லியிருக்காரு. செஸ்மிக் என்று சொன்னால் இந்த எர்த்குவேக் அப்படி சொல்றது, ஒரு பூமி அதிர்வு மாதிரி என்று கூறுவார்கள். இந்த கிட்டத்தட்ட 1960களில் உருவாக்கப்பட்ட இந்த OPEC நாடுகளின் கூட்டமைப்பு 11 அங்கத்துவ நாடுகளை கொண்டிருந்தது. பிறகு 2016ஆம் ஆண்டு OPEC பிளஸ் என்று சொல்லி அதற்கு ரஷ்யாவையும் உள்வாங்கி இருந்தார்கள். இந்த உலகத்தின் குளோபல் சப்ளைல நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இவர்கள் இந்த சப்ளை 35% எரிபொருட்கள் விநியோகத்தை இந்த நாடுகள் தான் நோமலாக இந்த OPEC நாடுகள் தான் வழங்குவதுண்டு. இதில் இதன் நிறுவனராகவே UAE தான் இருந்தது 1967ஆம் ஆண்டு. இன்றைக்கு 2026ஆம் ஆண்டு அவர்கள் அந்த அமைப்பை உடைத்து வெளியேறுகின்ற நிலையை கொண்டு வந்திருக்கிறது. இது மட்டுமில்ல, உலக ஒழுங்கு மெல்ல மெல்ல உடைந்து கொண்டு வருகிறது, ஒவ்வொன்றாக உடைக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. ஐக்கிய நாடுகள் சபையாக இருக்கலாம், இப்ப நேட்டோ கூட கூறியிருக்கின்றது, தனது வருடாந்த மாநாட்டை தாங்கள் நிறுத்துவதாக கூறியிருக்கின்றது. ஏனென்றால் ஒவ்வொருத்தரும் முகத்தை பார்க்க முடியாதவர்கள் போய் அங்கிருந்து கதைத்து எந்த பிரயோசனமும் இல்லை, எல்லாரும் எதிரிகளாக மாறிவிட்டார்கள். அப்ப அங்கு போயிருந்து நண்பர்களாக கதைப்பதில் எந்த பிரயோசனமும் இல்லை என்ற ஒரு நிலை. அவரவர் ஒவ்வொரு கூட்டணிகளை சேர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலையாக இருக்கின்றது. அதாவது ஈரான் போர் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இந்த நாடுகளிடம் மெல்ல மெல்ல ஏற்படுத்தி வருகிறது. எங்களுக்கு தெரியாத நிலையில் இப்போது பல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு வருகின்றன. இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா சொன்னால், இந்த OPEC-ல இருந்தது வெளியில் வந்தது என்று சொன்னால், அதை எனர்ஜி மினிஸ்டர் UAE எரிசக்தி அமைச்சர் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். வெளிவந்தது என்று சொன்னால், இப்ப அங்கு இருக்கும் போது அவர்கள் உற்பத்தியாக இருக்கலாம் அல்லது விலை கட்டுப்பாடுகளாக இருக்கலாம், பல பல அவர்களுடைய சட்ட திட்டங்களுக்கு அமைவாகத்தான் அவர்கள் அங்கு பணியாற்ற, அங்கு அவர்களுடைய விநியோகம் உற்பத்தி எல்லாம் ஒரு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டதாக இருக்கு. ஆனால் அந்த சட்டத்திட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு நாளைக்கு 3.2 மில்லியன் பேரல் தான் உற்பத்தி செய்யலாம் என்று. ஆனால் இனி வரும் காலத்தில் அவர்கள் அப்படி செய்ய தேவையில்லை, அதிக அளவாக செய்யலாம். இது சவுதி அரேபியாவுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாது எரிபொருட்களை யாருக்கு விற்க வேண்டும், எப்படி விற்க வேண்டும், எல்லாத்திலும் இருந்து அவர்கள், அதாவது ஒரு கட்டுப்பாடு, ஒரு அமைப்பிலிருந்து வெளிவந்தால் சுதந்திரமாக இயங்கலாம் என்ற ஒரு நிலை. ஆனால் இந்த கட்டுக்கோப்புகள் ஒவ்வொன்றாக உடைந்து கொண்டு வருகின்றன. இது சவுதி அரேபியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் உடனடியாக பலத்த தாக்கத்தை கொடுக்கலாம் என்று கூறுகிறார்கள். இந்த செய்தி வந்த உடனேயே எண்ணெய் விலை சற்று குறைந்திருந்தது. அதாவது இதற்கு முதல் $111 எண்ணெய் விலை அதிகரித்திருந்தது. இப்போது எண்ணெய் விலை சற்று குறைந்திருக்கின்றது. ஆனால் அதை சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால், UAE எவ்வளவுதான் எண்ணெயை உற்பத்தி செய்தாலும் ஏற்றுமதி செய்வதற்கு நிலைமை சாதகமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், UAE மிக பெரிய புஜைரா பகுதியில இருக்கிற மிகப்பெரிய துறைமுகம் ஈரான் தாக்குதலுக்கு எத்தனையோ தடவைகள் உட்பட்ட துறைமுகம். அந்த துறைமுகத்தை ஈரான் தாக்குதல் எல்லைக்குள் இருக்கும் வரையிலும், அந்த பிராந்தியத்தில் ஒரு அமைதி நிலவுகிற வரையிலும் UAE வெளியில வந்தால் கூட அதனால் பாரிய அளவில் அவர்களுக்கு நன்மை இருக்கும் என்று சொல்ல முடியாது.
ஆனால் அவர்களுக்கு இடையிலான கட்டமைப்பை சிதைந்து போடுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது வளைகுடா நாடுகளுக்கு கட்டமைப்பை. அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் இப்ப யுஏஇயை பொறுத்தவரையில் யுஏஇ அமெரிக்காவிடம் டாலரை கேட்டிருந்தது ஸ்வாப் பண்றதுக்கு. இப்ப நிதி நெருக்கடியால் கடுமையாக வீழ்ச்சி அடைந்திருந்தார்கள். இனி வரும் காலத்தில் அவர்களுக்கு ஒன்று தெரிகிறது, டேட்டா சென்டர்ஸோ சுற்றுலாத்துறையோ தொழில்நுட்பமோ அவர்களின் மிகப்பெரிய ஆடம்பரமான கட்டிடங்களோ ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் எந்த இதுக்கும் இனிமேல் சரிவராது என்று அவர்களுக்கு தெரிந்து விட்டது. ஏனென்று சொன்னால் ஈரான் வீழ்ச்சி அடைந்திருந்தால் அவர்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. இனி அமெரிக்காவால் ஈரானை வீழ்த்த முடியாது என்று அவர்களுக்கு தெரிகிறது. ஈரான் பலமாக இருக்கும் வரையிலும் அந்த பிராந்தியம் ஸ்திரத்தன்மையற்றதாக இருக்கும் என்றுதான் அமெரிக்காவை அல்லது மேற்குலக நாடுகள் பிரச்சாரத்தை மேற்கொள்ளும். அந்த பிரச்சாரம் இந்த நாடுகளையும் பாதிக்கும். அப்ப இனி வருமானம் அவர்களுக்கு ஒயிலைத்தான் மீண்டும் ஒயிலுக்குத்தான் திரும்ப வேண்டிய ஒரு நிலையாக இருக்கின்றது. பெருமளவான வெளிநாட்டு வேலையாட்களையும் கூட அவர்கள் வெளியில் அனுப்பிவிட்டாங்க. இப்ப உங்களுக்கு தெரியும், யுஏஇ அமெரிக்காவை மிரட்டி கொண்டிருந்தது நான் ஜுவானில் கூட எண்ணெயை விற்க போகிறேன் என்று. இப்ப இனி இதுல இருந்து வந்தால் அவர்கள் ஜுவானில் வித்தானா டாலரில் வித்தானா யாருக்கும் எதுவும் தெரியாது. ஆனா பொருளாதாரமாக அவர்கள் என்னென்றால் இனி அடுத்தது அவர்களுக்கு தெரிந்து விட்டது, இனி இந்த டேட்டா சென்டர்ஸோ அல்லது சுற்றுலாத்துறையோ வான் போக்குவரத்து ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் இதுகள் எல்லாம் படுத்து விட்டது என்று தெரிந்து விட்டது. இனி திரும்பவும் ஒயிலைத்தான் வித்து பிழைக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் அவர்கள் அதிலிருந்து வெளிவந்திருப்பது போலதான் தெரிகிறது. இந்த பிரச்சனையால் இந்த கட்டுக்கோட்கள் இருந்து எல்லாம் வெளிவருகின்ற என்று நீங்கள் கூறினீர்கள். அது மட்டுமில்ல ஒரு பாரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற என்று நீங்கள் கூறினீர்கள். உங்களுக்கு தெரியும் இந்த ஜிசிசி நாடுகள் இருக்கின்றது. நான் உங்களிடம் அடிக்கடி இந்த கேள்வியை ஆரம்பத்தில் கேட்டிருக்கின்ற இந்த மத்திய கிழக்கு நாடுகள் என்ன செய்கின்றன என்று கேட்டிருந்தேன். முதல் தடவையாக இந்த போர் ஆரம்பித்து 60 நாட்களில் ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்கா வளைகுடா அவர்களுடைய அந்த உறவு நிலையை மறுமதிப்பீடு செய்வதற்கான ஒரு கூட்டம் நடந்திருக்கின்றது. ஜிசிசி மாநாடு நடந்திருக்கின்றது. முதல் தடவையாக சந்தித்திருக்கிறார்கள். இந்த சந்திப்பு என்ன செய்தியை கூறுகிறது? இப்ப நீங்கள் கூறினீர்கள் யுஏஇ இனி தன்னிச்சையாக முடிவெடுக்கலாம், தன்னிச்சையாக டாலர்ஸ்லும் வைக்கலாம், யுவான்லும் வைக்கலாம், எவ்வளவு எண்ணெய் தயாரிக்க வேண்டுமோ அவ்வளவு எண்ணெயை தயாரிக்கலாம், என்ன விலையில் விற்க வேண்டுமோ அவர்களே தீர்மானிக்கக்கூடிய ஒரு நிலைமையை இப்பொழுது அங்கே ஒரு கலகத்தை ஏற்படுத்தி விட்டிருக்கிறது. இந்த கூட்டம் என்ன செய்தியை கூறுகிறது? இது முதலாவது கூட்டம். இந்த கூட்டம் தொடங்க முதலே இது ஈரான் தொடர்பாக ஒரு முக்கியமான முடிவுகள் வரும் என்றெல்லாம் ஊடகங்கள் வந்திருந்தன. கூட்டம் ஆரம்பிக்க போகிறது, 6 நாடுகளும் வளைகுடா நாடுகள் கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் நான் அப்போது யோசித்தேன், ஈரான் மீது என்னத்தை இவர்கள் கொண்டு வர முடியும்? அமெரிக்காவே பெரிய பிரச்சனைப்பட்டுக் கொண்டு நிற்கிறது இப்போது. அப்ப இந்த 6 நாடுகளும் கூட்டாக கூடுவதால் எதுவும் நடைபெறப் போவதில்லை. ஏனென்றால் இப்போது ஈரான் விமானம் இன்று நேரடி விமான சேவையை மாஸ்கோவுக்கு ஆரம்பித்திருக்கிறது. சவுதி அரேபியாவுக்கு ஈரான் விமானம் சென்று வருகிறது. இப்படி ஈரான் இப்போது மெல்ல மெல்ல பழைய நிலைக்கு திரும்பி கொண்டிருக்கிறது. மற்றது ஈரான் படைத்துறை ரீதியாக எந்த விதமான நகர்வுக்கும் அங்கு இடமில்லை என்ற ஒரு நிலையாக இருக்கின்றது, அணுகுண்டை தவிர. அப்ப அதை செய்ய முடியாது. அப்ப இந்த நிலையில் என்ன நடைபெறப் போகிறது என்று பார்த்தால், அந்த கூட்டத்தில் தான் இப்போது இந்த யுஏஇ வெளியேறி இருக்கின்றது. ஈராக் இப்போது அதை அவர்களை ஒற்றுமையாக வைத்திருப்பதற்கும் அந்த கட்டமைப்பை பேணுவதற்கும் ஈராக்கின் 2 அமைச்சர்கள் கடுமையாக முயற்சி செய்ததாக கூறப்படுகின்றது. ஆனால் யுஏஇ யுஏஇ அதில் ஒரு பிரதான பங்குதாரராக இருப்பதால் அந்த கட்டமைப்பு முற்று முழுதாக உடைந்து விடக்கூடிய ஒரு நிலையாகத்தான் இருக்கும். ரஷ்யாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் அதில் பாதிப்பு இருந்தாலும், ஆனால் அவர்களும் அதிக அளவாக உற்பத்தி செய்தால் அது யுஏஇக்கும் தான் பாதிப்பாக இருக்கும். ஹாமூஸ் அந்த கூட்டத்தில் பேசிய கட்டார் விவகார அமைச்சர் கூறியிருந்தார், ஹாமூஸ் விவகாரத்தை நாங்கள் மேசையில் இருந்தே வெளியில் தூக்கி விடுவோம் என்று, அதை இதில் கலைக்க முடியாது என்று அவர் கூறிவிட்டார். என்றால் ஹாமூஸ் விவகாரம் யாராலும் கையாள முடியாத ஒரு விவகாரமாக இருக்கின்றது. 2 பக்கமும் தடையாக இருக்கின்றது. ஒன்று ஈரானும் போட்டிருக்கிறது, அமெரிக்காவும் போட்டிருக்கிறது. எனவே அவர்கள் அதை பேசுவதற்கு தாங்கள் அதை பேச தேவையில்லை என்ற துணையில் தான் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் பேசியிருந்தார்கள். என்னென்று சொன்னால், முதலாவது கூட்டமே ஒரு சுனாமி அடித்தது போல யுஏஇ வெளியேற்றமும் அந்த அமைப்பின், அதாவது 1960ஆம் ஆண்டு உருவாகின அமைப்பின் பிளவும்,
அதே போல இனி 1949 உருவாகின நேட்டோவின் பிளவை அடுத்தது எல்லோரும் எதிர்பார்த்திருக்கிறார்கள் போல் தெரிகிறது. என்னென்று சொன்னால் புதிய உலக ஒழுங்கு உருவாக போகிறதுன்னு நாங்கள் கூறிக்கொண்டு வந்திருந்தோம். அது உருவாக வேண்டும் என்று சொன்னால் பழைய உலக ஒழுங்கு உடைய வேண்டும். அது மெல்ல மெல்ல உடைகிறது போலதான் தெரிகிறது. இப்ப இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக உங்களுக்கு தெரியும், அப்பாஸ் அரக்சி அவர்கள் ரஷ்யாவுக்கு சென்றதும் காத்திரமாக ஒரு பொறுப்போடு நிறைய விடயங்களை அலசி ஆராய்ந்து அமெரிக்கா தங்களுடைய அந்த போருக்கான இலக்கை எதையுமே அடையவில்லை என்ற விடயங்களை கூறியதும், நீங்கள் கூறுவீர்கள் அந்த 3 கட்ட நிபந்தனைகள் 3 கட்ட திட்டங்கள் முன்வைக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது பேச்சுவார்த்தையினுடைய நிலைமை எவ்வாறு இருக்கின்ற? டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் குறும் செய்தியை பதிவு செய்திருக்கின்றார். அதாவது ஈரான் இஸ் கொலாப்சிங், அதாவது சரிந்து விழுகின்றது என்று கூறியிருக்கின்றார். அதனால்தான் இந்த ஹோர்முஸ் நீரினை திறவுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி, அதுதான் உண்மையா? ஈரானை பொறுத்தவரையில் ஈரானுக்கு உண்மையில் வர்த்தகம் முக்கியமானது. எனவே ஈரான் அந்த எரிபொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கான அந்த தடைகளை நீக்குவதற்காக அந்த பிளாக்கேட்டை எடுக்க சொல்கிறார்கள். அது மட்டும் அவர்களுக்கான பிரச்சனை இல்லை. அவர்கள் லெபனான் மீதான தாக்குதல் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் என்பது பிரதான கோரிக்கையாக இருக்கின்றது. அதில் விட்டுக் கொடுப்பு இல்லை. ஈரானுக்கும் இழப்புகள் தான் உண்மையில். ஆனால் இது உலகம் சந்திக்கின்ற இழப்புகளுடன் ஒப்புடைக்க ஈரான் இதுவரை காலமும் ஈரான் தனியாக அதை எதிர்கொண்டிருந்தது. ஈரான் இப்ப சிலர் கூறுகிறார்கள் ஈரான் இந்த இன்டர்நெட்டை இப்பவும் டவுனாக வைத்திருப்பதற்கு காரணம் உள்ளூர் மக்கள் வெளி விவகாரங்களை தெரிந்து அங்கு ஒரு அரசியல் பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்று உள்ளக கலவரங்களை கட்டுப்படுத்துவதற்கென்று கூறுகிறார்கள். ஆனால் உள்ளூர் மக்கள் வெளிநாட்டு செய்திகளை பார்த்தால் இப்ப நீங்க வெளிநாட்டு செய்தி எல்லாத்திலும் ஈரானுக்கு ஆதரவான செய்தியா தான் கிடக்கும். ஒன்றிலும் ஈரானுக்கு எதிரானது, ஈரான் விழுந்து விட்டது என்றது இல்லை. எல்லாம் அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம் இவங்களுக்கு இவைகளுக்குள்ளாடி வாட்டத்தான் அந்த ஊடகங்கள் எல்லாம் இப்போது மெல்ல மெல்ல போட்டுக் கொண்டிருக்கிறது. அமெரிக்க ஊடகங்களோ அல்லது ஐரோப்பிய ஒன்றிய ஊடகங்களோ எல்லாம் அதைத்தான் போடுகிறது. அதனால் உள்ளூருக்குள் எந்த பிரச்சனையும் வரப்போவதில்லை. ஆனாலும் ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் அந்த தனது பாதுகாப்புக்காக அதை அவ்வாறு தடுத்து வைத்திருப்பது போல் தெரிகிறது. இப்ப நீங்கள் சொன்னது போல இந்த ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் ஈரான் கொலாப்ஸ் என்று சொல்லி. ஆனால் பிரச்சனை என்னன்னு சொன்னால் உலகம்தான் கொலாப்ஸ் ஆகி கொண்டு வருகிறது. ஈரானும் கொலாப்ஸ் தான், பிரச்சனை இல்லை. ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் அதை எதிர்பார்த்தது. ஈரான் ஒன்றை சொன்னது என்று சொன்னால் இது தங்களுக்கு உயிர் வாழ்வதற்கான போராட்டம். அப்ப அவர்கள் ஒன்றைத்தான் கூறுகிறார்கள், தாங்கள் ஒருவர் இருக்கும் வரையிலும் நாங்கள் சரணடைய போவதில்லை. ஒருவர் இருக்கும் வரையிலும் அது தங்களோட பாரசீகற்ற அது வழக்கம், தாங்கள் இறுதி வரை போராடுவோம் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இப்ப இதே தொடர்பாக நாங்கள் நேற்று கூறியிருந்தோம், அந்த 3 கட்டங்களாக இந்த பேச்சுக்களை எடுப்பதற்கான முயற்சியை தான் ஈரான் முன்மொழிந்திருக்கிறது. அதைத்தான் ட்ரம்ப் நிராகரித்திருப்பதாக கூறியிருந்தோம். இப்ப ஜெஃப்ரி சாக்ஸ் பேராசிரியர் கூறியிருக்கின்றார் என்னென்றால், ஈரானுக்கு எதிரான போரில் கூறப்பட்ட இலக்குகளை அடைய முடியாதவை, இஸ்ரேல் அமைதியாக இருக்குமாறு நான் அறிவுறுத்துகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது அமெரிக்க பல்கலைக்கழக பேராசிரியரும் ஆய்வாளரும் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த போரில் கூறப்பட்ட இலக்குகள் அடைய முடியாதவை, அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூறிய இலக்குகள் அடைய முடியாதவை என்றும், இது தொடர்ந்தால் அமெரிக்க பொருளாதாரம், உலக பொருளாதாரம் மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கு பேரழிவான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும், நெருக்கடியை தீர்க்க ஈரான் 3 படி கட்டமைப்பை முன்மொழிந்துள்ளது என்றும், இந்த கட்டமைப்பில் மோதலை முடிவுக்கு கொண்டு வருதல் முதலாவது, ஹார்முஸ் நீரிணையை நிர்வகிப்பதற்கான ஒரு பொறிமுறையை நிறுவுதல் மற்றும் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்து பேச்சுவார்த்தைக்கு திரும்புதல். அதான் அந்த 3 திட்டம். அதைத்தான் அவர்கள் கூறியிருந்தார்கள். ஆகியவை அடங்கும் என்றும், நெத்தனியாகு இஸ்ரேலின் நலனுக்காக அமெரிக்காவை முடிவில்லாத போரில் இழுக்க முயற்சிக்கிறார். அவ்வாறு செய்வதன் மூலம் அவர் அமெரிக்க அதிபர்களை ஏமாற்றி இருக்கிறார் என்று கூறியிருக்கிறார். அதே சமயம் முன்னாள் CIA அதிகாரி கூறியிருக்கிறார் என்று சொன்னால், அதாவது நாங்கள் காரணமின்றி ஈரானை தாக்கினோம், இது இஸ்ரேலின் நலன்களுக்கான போர் என்று ஜான் கிரியோகோ என்றவர் CIA முன்னாள் அதிகாரி அவர் கூறியிருக்கிறார். ஈரானுக்கு அணு ஆயுதங்களை உருவாக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்பதை அனைத்து அமெரிக்க உளவு நிறுவனங்களும் உறுதிப்படுத்தி இருந்தன. ஆனால் வாஷிங்டன் ஈரானை தாக்கியது. ஈரானுக்கு எதிரான போர் இஸ்ரேலின் நலன்களுக்கு ஏற்பவே இருந்தது. இஸ்ரேலிய ஆட்சியின் செல்வாக்கின் கீழ் தொடங்கப்பட்ட ஈரானுக்கு எதிரான போர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் அரசியல் வாழ்க்கையின் முடிவுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறதாக கூறியிருக்கிறார்.
அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி பிரிவின் தலைவர் குரோசி அவர்கள் கூறியிருக்கின்றார் என்னென்று சொன்னால், அதாவது ஐக்கிய நாடுகள் சபையில் அவர்தான் இந்த ஈரான் அணுசக்தியை இதுவரை காலமும் கண்காணித்து அறிக்கைகளை கொடுத்தவர் அவர்தான். அவர் கூறியிருக்கிறார் என்று சொன்னால், ஐக்கிய நாடுகள் சபையில் ஈரானுக்கு எதிரான உலகளாவிய ஒருமித்த கருத்தின் சகாப்தம் முடிந்து விட்டது. அது விரைவில் திரும்புவதற்கான வாய்ப்பும் குறைவு. பங்களாதேசம் முதல் துருக்கி மற்றும் எகிப்து வரை பல நாடுகள் மின்சார விநியோகத்துக்காக அணுசக்தியை பயன்படுத்துவதை நாம் ஒவ்வொரு நாளும் காண்கிறோம். அப்ப அந்த நாடுகள் பயன்படுத்தும் போது ஈரான் ஏன் பயன்படுத்த முடியாது என்று இப்போது எல்லோரும் கேள்வி கேட்கிறார்கள் என்று அவர் கூறியிருக்கிறார். அதே நேரம் நீங்கள் தெரியும், நேற்று நாங்கள் பேசியிருந்தோம் இந்த சிச்சுவேஷன் ரூம்ல, அதாவது நடவடிக்கை அறையில ஒரு கூட்டம் நடந்ததுன்னு சொல்லி, ஈரானுடனான உறவுகளில் ட்ரம்ப் 2 வழிமுறைகளை பரிசீலித்து வருகிறார் என்றும், இராணுவ தாக்குதல் மூலம் பதற்றத்தை அதிகரிப்பது ஒன்று, அல்லது ஈரானை பேச்சுவார்த்தைக்கு நிர்பந்திப்பதற்காக அதிகபட்ச அழுத்தம் என்ற பெயரில் தடைகளை தொடருவது என்று அக்சியோஸ் என்ற ஊடகம் கூறியிருக்கின்றது. அவ்வப்போது அவர் ஒரு கடுமையான நிலைப்பாட்டை எடுக்கிறார் என்று ஒரு ஆலோசகரிடம் அவர்களுக்கு, ஈரானிய தலைவர்களுக்கு குண்டு மட்டும்தான் புரியும் என்றும் கூறியிருக்கின்றார். ஆனால் புதிய தாக்குதல்களை தொடங்குவதற்கு அவர் பயமாகவே, எச்சரிக்கையாகவே இருக்கிறார் என்று ஆலோசகர்கள் கூறுவதாக இந்த அக்சியோஸ் என்ற ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. இப்ப ஒன்று என்னென்று சொன்னால், அது ஒரு நீண்ட போருக்குள் போய்விட்டார்கள். ஒரு மிகப்பெரிய நீண்ட போர் அல்லது மிகப்பெரிய போருக்குள் எளிதாக செல்லலாம், ஆனால் வெளிவருவது எளிதல்ல. அது இந்த உக்ரைன் ரஷ்யா போரை நீங்கள் பார்க்கலாம், 4 வருடமாகியும் போய்கொண்டிருக்கிறது. சரி, காசாவில் நீங்கள் பார்க்கலாம், இன்றும் இஸ்ரேல் தொடங்கிய போர் இன்றும் போய்கொண்டிருக்கின்றது. ஹமாஸும் இருக்கிறார்கள், ஹிஸ்புல்லாக்களும் இருக்கிறார்கள், இஸ்ரேலும் இருக்கிறது. அதே போலதான். அதே போல இது அடுத்த காலம் முனை ஒரு நீண்ட போருக்குள் போய்விட்டார்கள், திரும்ப முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள். அணு ஆயுதம் தொடர்பாக நீங்கள் கூறினீர்கள், ஹோர்முஸ் நீரிணை, இது பெரிய ஒரு சிக்கலாக வந்திருக்கின்றது. இப்ப அமெரிக்காவை இந்த ஹோர்முஸ் நீரிணையின் முடக்கத்தை எடுங்கள் என்று கேட்கிறார்கள். சரி, அப்படி அமெரிக்கா எடுத்தால் ஈரான் என்ன செய்யும்? ஈரான் தங்களுடைய தடையை நிறுத்துவார்களா அல்லது அவர்கள் தொடர்ந்து அந்த தடையை வைத்திருப்பார்களா? அப்படி தடை வைத்திருந்தால் அமெரிக்கா தாக்குமா? தாக்குவது என்பது மிக கடினமான சூழ்நிலை என்று சொன்னால், இனி இராணுவ தாக்குதல் சகாப்தம் அமெரிக்காவிடம் முடிந்து விட்டது என்றுதான் கூறலாம். என்னென்று சொன்னால், அவர்கள் எல்லா வழியிலும் முயற்சித்து பார்த்து விட்டார்கள். ஒரே இரவில் 850 டொமஹாக் ஏவுகணை அடித்தும் பார்த்து விட்டார்கள். 13,000 குண்டுகளை வீசி இருக்கிறார்கள். இப்ப அமெரிக்காவின் பங்க பர்ஸ்டர் குண்டுல 3 வெடிக்காம இருந்தது என்று சொல்லி அதுல 2 வெடிக்க வைத்திருக்கிறார்கள், 1 கைப்பற்றி இருக்கிறார்கள் ஈரான். அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்யலாம் என்று கூட கதைக்கிறார்கள். 9,000 குண்டுகளை இப்போது தாங்கள் செயலிழக்க செய்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். வெடித்ததை விட 9,000 குண்டுகளை செயலிழக்க செய்திருக்கிறார்கள். 155 விமானங்களை தரையிறக்கி ஒரு தரை நடவடிக்கை மூலம் யுரேனியத்தை கைப்பற்ற மேற்கொண்ட முயற்சியும் தோல்வியைத்தான் முடிவடைந்தது. அமெரிக்காவின் மிக நவீன விமானங்கள் அத்தனையும் அடி வாங்கிவிட்டன. இப்ப இந்த தாக்குதல் இனி வரும் காலங்களில் சரி வராது. ஹார்முஸ் நீரிணை நீங்கள் சொன்னது போல சனிக்கிழமை அந்த போர் நிறுத்தம் வந்தவுடன் ஈரான் திறந்தது. அதற்கு பிறகு பிளாக்கேட் என்று சொல்லி கடற்முற்றியை கொண்டு வந்தது அமெரிக்கா. உடனடியாகவே பைரூட்டை தாக்கி 300 பேரை கொண்டது இஸ்ரேல். அப்ப இவர்கள் இருவருக்கும் அது அந்த போர் நிறுத்தத்தை நீடிப்பதற்கான எண்ணம் இல்லை என்றுதான் ஈரான் நினைக்கிறது. ஈரான் என்னென்று சொல்கிறது என்று சொன்னால், ஈரான் இப்ப ரஷ்யாவுடன் போய் அதைத்தான் சொன்னது. அவர்கள் ஒன்றை சொல்கிறார்கள், இன்னொன்றை செய்கிறார்கள். அதால் எங்களால் ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாது. பேச்சுக்காரர்களுக்கு நாங்கள் போய் சும்மா கதைப்பதில் பேச்சுக்களுக்கு போய் வந்த பிறகு தடையை போடுகிறார் என்று சொல்லும் போது அவர்களுக்கு அதில் விருப்பம் இல்லாத போது நாங்கள் அதற்கு போக விருப்பம் இல்லை என்றுதான் இந்த 3 அம்ச திட்டத்தை கொடுத்திருந்தார்கள். இப்ப ஐக்கிய நாடுகள் சபை கூட சொல்கிறது என்னென்று சொன்னால், இந்த ஐக்கிய நாடுகள் சபையில இதை கொண்டு போனாலும் இது செல்லாது என்று சொல்கிறார்கள். என்னென்று சொன்னால், ஐக்கிய நாடுகள் சபையில் 1982ஆம் ஆண்டு
கொண்டு வரப்பட்ட யுஎன் கன்வென்ஷன் ஆன் த லோ ஆஃப் சி என்று சொல்றது, அதாவது UNCOLS என்று சொல்ற அந்த அமைப்பு 1982 ஆண்டு உருவாகிய போது இந்த கடல் எல்லைகள் எவ்வளவு மீன் பிடிக்கலாம், எவ்வளவு எண்ணெய்களை அகழலாம் என்றெல்லாம் கொண்டு வந்த போது அதில் 169 நாடுகள் சேர்ந்திருந்தன. அமெரிக்கா சேரவில்லை, ஈரானும் இல்லை. அப்ப இந்த சண்டையில இருக்கிற 2 நாடும் அதுல இல்லை என்றா ஒன்றும் செய்ய முடியாது, அவர்கள் அதுக்கு வராது. நீங்கள் இப்ப மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் வருவார்கள், அமெரிக்கா இல்லை. ஆனால் உலகத்துக்கு பாடம் எடுப்பார்கள், நீ முதல் அதில் இருக்கணும், அவர்கள் இல்லை அதுல. அது அப்படித்தான் இருக்கு. இப்ப ICCல வர அமெரிக்கா இருக்காண்டு இல்லை. அப்ப இந்த மற்ற நாடுகள் ஏன் சேருகிறார்கள் என்ற ஒரு பிரச்சனை. இப்ப 169 நாடுகள் அதில் இருக்குது, இவர்கள் இல்லை. அதான் ஒருவர் கேட்டிருக்கிறார், ரூல் பேஸ் இன்டர்நேஷனல் ஆர்டர் என்றது மற்ற ஆக்களுக்கு மட்டும்தானோ, உங்களுக்கு அது இல்லையோ என்று கேட்டிருக்க. ஆனா அதை கேட்கவும் ஒருத்தரும் இல்லை. இதை கேட்டிருக்கலாம், அல்லது மற்ற நாடுகள் துடிச்சலாக விலகுவதற்கு ஒருத்தரும் இல்லை. ஆனா ரஷ்யாவும் அதை சேர்வதில்லை ஒரு நாளும். அந்த ஏனைய நாடுகளுக்கு உதவிகளை கொடுத்து, USAID அப்படி இப்படி என்று காசுகளை கொடுத்து, IMF கொடுத்து அவர்களை கூட்டி வந்து சேர்க்கிறது, சேர்த்து போட்டு அவங்களுக்கு தான் பாடம் எடுக்கிறது. அதான் கையேந்திகளாக வைத்திருந்தால் தான் அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுகள் வைத்திருக்கலாம் என்பதுதான் அவர்களுடைய. அதாவது நீங்கள் கூறியது போல் அந்த அமைப்பில் இல்லை என்று சொன்னால் அதில் பெருசாக ஒரு பிரயோசனம் இல்லை. இருந்தால் அவர்களுக்கான ஒரு கவசத்தை வைத்துக் கொண்டு எல்லாவற்றையுமே செய்வார்கள். இப்ப நீங்க அந்த ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக கூறும் பொழுது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிற ஜெர்மனியுடைய சான்சலர் ஃபிரெட்ரிக் மேர்ஸ் அவர்கள் வெள்ள மாளிகைக்கு சென்ற பொழுது டொனால்ட் ட்ரம்போடு இருந்து உரையாடும் பொழுது, அந்த காலுக்கு மேல் காலை போட்டு உரையாடும் பொழுது அவ்வளவு ஒரு நட்போடு ஆசாவாசமாக அவர்கள் பேசியதை பார்த்தேன். இன்று பார்த்தேன் ஃபிரெட்ரிக் மேர்ஸ் அவர்கள் ஹோர்முஸ் நீரிணையை திறக்க வேண்டும் என்று ஆவேசத்தோடு தொனியில் அவ்வாறு தான் இருந்தது. என்ன நடந்தது? இவர்களுடைய இந்த உறவு நிலைக்கு என்ன நடந்தது? இனித்தான் பிரச்சனையே ஆரம்பம். என்னென்று சொன்னால், இப்ப எண்ணெய் மட்டும் இதுல பிரச்சனை இல்லை, இனி விதைப்பு ஆரம்பமாகும். அறுவடைக்கு எரிபொருட்களோட விலை ஏறும், உரங்களோட விலை ஏறும். அந்த விலைகள் அந்த விலைகளை விவசாயிகள் எண்ணத்துல போடுவார்கள், தங்கள் உற்பத்தி பொருட்களில் போடுவார்கள். ஆகஸ்ட் செப்டம்பர்ல தான் உணவுப் பொருட்களோட விலை விண்ணை முட்டும் என்று கூறுகிறார்கள். இது இப்ப முதலாவது ஈரான் அமெரிக்க போர், பிறகு உலக பொருளாதார நெருக்கடி, மூன்றாவதா வரப்போறது உலக அரசியல் நெருக்கடி. ஒவ்வொரு நாடுகளும் தங்கள் நாடுகளில் பெரும் அரசியல் நெருக்கடியை எதிர்கொள்ள வேண்டி ஏற்படும் என்று கூறுகிறார்கள். ஹீலியம் தொடக்கம் மைக்ரோசிப்ஸ் வரையிலிருந்து, பிளாஸ்டிக் பொருட்களில இருந்து, எலக்ட்ரிக் சர்க்கிட்ல இருந்து, உரங்கள் ஒன்றுமே இல்லை என்ற நிலை. இன்று இந்தியா போய் கலைக்கிறது ஈரானுடன். அந்த சபகர் துறைமுகத்தின் அபிவிருத்தியை இப்போது இந்தியா திருப்பி போகிறார்கள், நாங்கள் ஈரானுடன் சேர்ந்து செய்ய போகிறோம் என்று. நேற்று போய் ரஷ்யாவுடன் சேர்ந்து உர தொழிற்சாலையை போடுகிறார்கள் ரஷ்யாவில. அப்ப இப்ப பல நாடுகள், அமெரிக்கான்ற கூட்டணியான நாடுகள் எல்லாம் தங்களை இடத்தை மாத்தி கொண்டிருக்கிறார்கள். பிலிப்பைன்ஸ் போய் கேட்கிறது சீனாட்ட, தனக்கு எண்ணெயை தாரியும். இத்தனைக்கும் பிலிப்பைன்ஸ் சீனாக்கு எதிரானா அப்படியான ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது. தாய்வான் எதிர்கட்சி தலைவர் போகிறார் சீனாவுக்கு. இப்ப தாய்வான் 90% செமிகண்டக்டர்ஸ் தாய்வான் தான் சப்ளை பண்ணுகிறது. தாய்வான் மீது ஒரு தடை வருமாக இருந்தால் உலகத்தின் பொருளாதாரம் அடுத்ததாக என்னன்னு சொன்னால், எலக்ட்ரிக் கார்ல இருந்து, மொபைல் போன்ல இருந்து எல்லாத்துக்கும் அதுதான் தேவை. அப்ப ஒரு சப்ளை லைனை 90% உலகத்துக்கு தேவையான 90% சப்ளை லைனை யார் கொண்டு போய் அங்க வச்சதுன்னு இப்ப கேட்கிறார்கள் ஒரு கேள்வியை. அதுக்கும் ஒரு பிரச்சனைக்குரிய இடத்துல சீனாவில இருந்து 116 மைல்ல இருக்கிற ஒரு தீவில கொண்டு போய் உலகத்தின் 90% செமிகண்டக்டரை வச்சது யார் இப்ப கேட்கிறார்கள். அதை இந்த யூஎல்ல இருந்து பார்த்து கொண்டு. இப்ப நீங்க சொன்னது போல இப்ப மேர்ஸுக்கு இப்பதான் விளங்குகிறது. நேற்று உங்களுக்கு தெரியும், சொல்லியிருந்தார் அமெரிக்காவை ஈரான் அவமானப்படுத்தி விட்டது என்று. பிறகு சொல்லியிருந்தார் ஈரான் மீதான தடையை தான் எடுக்க போகிறார் என்று சொல்லி. இப்போ பிரான்ஸ் கூறியிருக்கின்றது, இஸ்ரேல் தந்த நடவடிக்கையை மாற்றாது விட்டால் தடையை கொண்டு வருவோம் என்று. மெலோனி இத்தாலியின் பிரதமர் இப்போது சொல்லி இருக்கின்றார், தாங்கள் ட்ரம்ப் அந்த போப் மீதான தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்திருந்தார். அதே போல ஸ்பெயின் அமெரிக்காவுக்கு இந்த ஏர்பேஸை பயன்படுத்துவதை தடுத்தது மட்டுமல்லாது இஸ்ரேலின் வர்த்தக உடன்பாட்டை முறிக்க வேண்டும் என்று கூறுகிறது. அயர்லாந்து இஸ்ரேலின் வர்த்தக உடன்பாட்டை முறிக்க வேண்டும் என்று கூறுகிறது.
இப்ப அந்த ஐரோப்பிய ஒன்றியம் மெல்ல மெல்ல வாயை திறக்கிறார்கள் என்றால் அவர்களோட வயிற்றில் அடி விழும் போதுதான் அது இந்த அருமை தெரியும். இது மற்றவர்களுக்கு அடிக்கும் போது அது தெரியாது. இப்ப இதை எல்லாவற்றையும் பார்க்கும்போது அவர்களுடைய கூறுகிறார்கள் ஐரோப்பிய அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலும் உலகில் தனிமைப்படுத்தப்படுவதாக தாங்கள் உணர்வதாக இப்போது கூறுகிறார்கள் ஆய்வாளர். அமெரிக்கா தனிமைப்படுத்தப்படுகின்றார்கள் என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் அந்த நாடும் கூட தனிமைப்படுத்தப்படுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் இவர்கள் அவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கின்றார்கள் என்று. இப்ப நீங்கள் சுருக்கமாக இந்த பொருளாதார நிலைமைகளை நீங்கள் கூறும் பொழுது தொடர்ந்து வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது மிக 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 பெரிய ஒரு ஆபத்தான ஒரு பசி பஞ்சம் பட்டினியில் வரக்கூடிய உள்ளமை ஆப்பிரிக்கா ஆசியா போன்ற நாடுகளில் பொருள் விலையேற்றம், உடம்களுக்கான தட்டுப்பாடு, மற்றது அது மட்டுமல்லாது எரிபொருட்கள் சார்ந்து ஏனைய தொழில்துறைகளும் முடங்கி போவது. தென்கொரியாவில் இப்போது வாகனங்களுக்கு மாற்று நம்பர்கள், இந்த நம்பர் கார் இன்றைக்கு ஓடினா அடுத்த நாளைக்கு இன்னொரு கொஞ்சம் நம்பர் கார் அப்படி நம்பர் அடிப்படையில கொடுக்கிறார்கள் என்று சொல்லியும், பிலிப்பைன்ஸ்ல மினி பஸ்களுக்கு பெட்ரோலை ரேஷனாக கொடுக்கிறார்கள் என்று சொல்லி இப்போது நீங்க பார்த்து ஜப்பான் ஒரு டேங்கர் 2 மில்லியன் ஒயில்களை ஏற்றிக்கொண்டு அந்த டேங்கர் VLCC சூப்பர் டேங்கர் ஈரானுக்கு காசை கட்டி போட்டு சவுதி அரேபியா அந்த எண்ணெயை ஏற்றிக்கொண்டு ஈரானுக்கு காசை கட்டி போட்டு ஈரான் கொடுத்த மேப்பின் அந்த பாதையால போகும். ஏன்னா அவங்களுக்கு இயலாது. இதை பார்த்து கொண்டு இந்த இப்படியானதை நீக்க முடியாதவர்கள மக்கள் அப்ப ஒன்று செய்ய, அதாவது அவரவர்களுக்கு இந்த ரூல் ஓர்டர் என்றதெல்லாம் மனித இடம் தோன்றிய பிற்பாடு அவர்கள் தாங்கள் ஒரு நல்ல நல்வழிப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டது. அதே ரூல் ஓர்டரை அந்த மனித குலத்தை அழிப்பதற்கு ஒரு சாரார் பயன்படுத்தும் போது இதே நாடுகள் அதை மீறத்தான் செய்யும். அதுதான் இந்த வளமையானது ஒன்று. அதை இப்போது ஜப்பான் மீறி இருக்கின்றது. இதை ப்ளூம்பெர்க் போட்டிருக்கின்றது. அதே போல இப்ப சொல்லுகிறார்கள் ஈரான் சபகர் துறைமுகத்துல 20 டேங்கர் இப்போது எண்ணெயை ஏற்றி கொண்டு நிற்கிறது. ஆற்று டேங்கர் என்று தெரியாது. அப்ப எல்லாரும் இப்ப எல்லாத்தையும் எல்லா ரூலையும் உடைக்கிற அளவுக்கு நாடுகள் மெல்ல மெல்ல வெளிவந்து விட்டன. என்னன்னு சொன்னால் பஞ்சம் பசி பட்டினி நாட்டை ஆக்கிரமிக்க போகிறது. நேற்று ஸ்டாமர் எடுத்து முதல் முறையாக ட்ரம்புடன் கடும் தொனியில் பேசியதாகவும் சிவியர் கான்சிக்வென்சஸ் என்று சொல்லி இருக்கிறார் என்று சொல்லியும் நேற்று போட்டிருந்தார்கள். என்னென்று சொன்னால் அவர்களாலும் ஏலாது. என்னென்றால் இப்ப ஸ்டாமர் இன்னொன்னையும் சொல்லி இருக்கிறார், நாங்கள் விரும்பாத போருக்கு நாங்கள் போகவும் மாட்டோம் என்று சொல்லி. போருக்கும் போக முடியாது இவர்களால். அது ஒரு நிலைமையாக இருக்கின்றது. இவர்களுடைய மிரட்டல் எவ்வளவு தூரம் வேலை செய்யும் என்று நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இனி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உங்களுக்கு தெரியும் நோபல் பரிசு எடுப்பதற்காக மிகவும் கடினமாக எல்லோருடன் கேட்டுக்கொண்டிருந்தார் தனக்கு தாருங்கள் என்று சொல்லி. அது FIFA அவருக்கு ஒரு பரிசு கொடுத்திருந்தார்கள். இப்பொழுது FIFA மீதும் கூட விமர்சனங்கள் வந்திருக்கின்றன. உங்களுக்கு தெரியும் உலக கோப்பை வர இருக்கின்ற ஜூன் மாதம். அந்த உலக கோப்பை அமெரிக்காவிலும் மெக்சிகோ கனடா போன்ற நாடுகளில் நடைபெற போகின்றது. இது தொடர்பாக விமர்சனங்கள் வந்திருக்கின்றது. என்ன விமர்சனம் வந்திருக்கு? FIFA முதலில் ஈரானியர்கள் வரலாம், அங்கு விளையாடலாம் என்று கூறியவர், பிறகு ஈரானியர்கள் விளையாட முடியாது, அதற்கு பதிலாக இத்தாலி டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்ட ஒரு நாடு, போட்டி வைத்துத்தான் எடுப்பது. ஈரானியர்கள் குவாலிஃபை பண்ணப்பட்டது. ஆனால் ஒரு விளையாட்டையும் அரசியலாக்குறது ஏற்கனவே ஆக்கித்தான் இருந்தவர்கள். ரஷ்யா வீரர்கள் ரஷ்யா கொடியில் விளையாட முடியாது என்றெல்லாம் செய்தான் இருந்தவர்கள். இது மேலதிகமாக அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. இத்தாலியே அதுக்கு மாற்றீடு செய்யலாம் என்றால் இத்தாலி அதுக்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இப்போது நோர்வேயில் இருக்கின்ற மனித உரிமைகள் அமைப்புகள் கூறியிருக்கின்றன, ட்ரம்புக்கு இந்த FIFA கொடுத்த அமைதிக்கான பரிசை மீளப்பெறுமாறு கேட்டிருக்கிறார்கள். இது அதாவது இந்த விளையாட்டை அரசியல் மயப்படுத்துவது மிக மிக கண்டிக்கத்தக்கது என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மார்க்கோ ரூபியோ என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ஏன் அதை செய்தார்கள் என்றாலும் விளையாட்டு வீரர்கள் என்ற போர்வையில் தீவிரவாதிகள் வருகிறார்கள். எதற்கெடுத்தாலும் தீவிரவாதி. ஏன் சிரிக்காண்ட தீவிரவாதி தான் உங்களோட வெள்ள மாளிகையில கழிச்சிட்டு போறாரு கையை கொடுத்து. அவர் தான் முந்தின நீங்கள் $10 மில்லியன் தலைக்கு ஆரம்பிச்சால் அவரே தான். ஆனா அவர் போற நீங்கள் இணைச்சால் அவர் தீவிரவாதி, உங்களுக்கு நல்லது செய்ய உங்களுக்கு பிடிக்காட்டி அவர் தீவிரவாதி, உங்களுக்கு பிடிச்சால் அவர் ஜனநாயகவாதி என்று சொல்வது இனிவரும் காலங்களில் அது பெருசாக ஈடுபடாது. இப்ப நீங்கள் ஆரம்பத்தில் கூறியது போல் இந்த அமைப்புகளை உருவாக்கும் பொழுது அமெரிக்கா
தங்களுக்கு ஒரு கவசத்தை வைத்துக் கொண்டுதான் அந்த அமைப்புகளை உருவாக்குவார்கள். மற்றவர்களுக்கு தான் கட்டுப்பாடுகள், இவர்களுக்கு இல்லை. அதே போல்தான் இங்கே அவர்கள் ஒரு பயங்கரவாதி என்று சொல்லி முத்திர குத்தினால் அவர் பயங்கரவாதி, ஆனா இல்லை அவர் பயங்கரவாதி இல்லை என்று சொன்னால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். இப்ப ஈராக்கிலும் கூட அவ்வாறான நிலைமை இருந்தது. கடந்த வாரம் நாங்கள் உரையாடும் பொழுது நீங்கள் கூறியிருந்தீர்கள், தாங்கள் விரும்புகின்ற ஒருவரை பிரதமராக அவர்கள் தெரிவு செய்யவில்லை என்றால் வழங்குகின்ற உதவிகள் யாவற்றையுமே நிறுத்துவோம் என்று. இது கப்பம் கேட்பது போல், இந்த பிளாக்மெயில் பண்ணுவது போல் தான் இவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்பதை நீங்கள் அடிக்கடி கூறுவதைத்தான் நான் இங்கே மீண்டும் ஒரு முறை கூறியிருக்கிறேன். நாங்கள் நிகழ்ச்சியை கொண்டு வரப்போம். நிறைவாக இஸ்ரேல் லெபனானுக்கு இடையிலான போர் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இஸ்ரேல் இன்னும் 16 கிராமங்களுக்கு துண்டு பிரசுரங்கள் கொடுத்திருக்கின்றது அங்கிருந்து வெளியேறுமாறு. யார் தடுக்க போகிறார்கள்? தடுக்கவே முடியாதா? மேற்குலக இப்ப நான் கூறினேன், மக்ரோன் இதை என்ன தடைகள் கொண்டு வருவோம் என்று கூறினாலும், ஆனால் அவர்கள் அதை செயற்பாட்டில் செய்யவில்லை. அதுதான் அந்த பிரச்சனை. செயற்பாட்டில் நீங்கள் செய்யாத வரையிலும் அவர்களுக்கு இது தொடர்பாக எந்தவித பயமும் இருக்க போவதில்லை. இஸ்ரேல் இந்த போரை இப்போது இவ்வளவு நாடுகளுக்கும் இப்போது ஓரளவு தெரிகிறது, இந்த போரை இஸ்ரேல் தான் கொண்டு வந்ததும், இஸ்ரேல் தான் இப்போது இந்த போர் நிறுத்தத்தை குழப்பிக் கொண்டிருக்கிறதும் என்று தெரிகிறது. அப்ப நீங்கள் தான் ஏதாவது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்போது ட்ரம்ப் அங்கு சார்ல்ஸ் போயிருக்கிறார், அங்கு வெள்ளை மாளிகைக்கு. அவர் இப்போது கூறியிருக்கின்றார், பிரித்தானியாவை விட சிறந்த நண்பன் தனக்கு இல்லை என்று கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்லாது இப்போ புது புரளி ஒன்றை கிளப்பி இருக்கிறார்கள். கிங் ஜேம்ஸ் டு ஸ்காட்லாந்து, அவர் 1430 1460 வரையிலும் ஸ்காட்லாந்தின் அரசராக இருந்தவர். அவற்ற வழித்தோன்றல்கள்ல வந்ததுல கடைசியாக ஜோன் ஸ்டுவர்ட் என்ற மன்னர் இருந்தார். அவர் 1490 1526 வரையும் இருந்தார். அவருக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருந்தார்கள். அந்த மகனின் 15வது வழித்தோன்றல் தான் சார்ல்ஸ். அவன் மகள் அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்திருந்தார். அந்த மகளின் 15வது வழித்தோன்றல் தான் ட்ரம்ப் என்று இப்போது கொண்டு நிறுவி இருக்கிறார்கள். அதாவது ட்ரம்ப் இப்போது அரசராகிவிட்டார். சும்மாயே தாங்க முடியாது. இனி அரசர் என்று சொன்னால் இன்று அதை நிறுவி இருக்கிறார்கள். அவர் ஆண் பிள்ளை இந்த மகன் வாரிசு, இவர் பெண் பிள்ளை இந்த வாரிசு என்று சொல்லி இருக்கிறார்கள். பார்ப்போம், இனி இப்பதான் அது வெளிவந்திருக்கிறது, பார்ப்போம் என்ன நடக்கிறது. அரசன் அன்றறுப்பான் என்று சொல்வார்கள். தெய்வம் நின்றதுக்கு பார்ப்போம், தெய்வம் நின்றறுக்கின்றதா பார்ப்போம். சுருக்கமாக இப்ப டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியது, இஸ்ரேல் லெபனான் மீது நடத்துகிற தாக்குதலுக்கு ப்ரோஹிபிட்டட், அதாவது தடை செய்தேன் என்று சொல்லியிருக்கின்றார். ஆனால் அங்கே தொடர் தாக்குதல் நடந்தது. இது உறுதிப்படுத்துகிறதா? இஸ்ரேல் சொல்லுவதைத்தான் அமெரிக்கா கேட்கின்றதை தவிர மாறாக இல்லை என்றதை இது உறுதிப்படுத்துகிறதா? உண்மைதான். என்று சொன்னால் அமெரிக்காவுடைய எந்த ஒரு நடவடிக்கையும் இஸ்ரேல் கேட்டதாக இல்லை. இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. அமெரிக்காவால் தடுக்க முடியும். அமெரிக்காவிடம் தான் புலனாய்வு தகவல்கள் போகின்றன, ஆயுதங்கள் போகின்றன, நிதி போகின்றன, எல்லாம் அங்கிருந்தான் போகுது. இத்தனைக்கும் 12,000 அமெரிக்க வீரர்களும் அங்கு பணியாற்றுகிறார். அமெரிக்கா அதை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் அமெரிக்கா தான் அதை நிறுத்த வேண்டும். அல்லது ஐரோப்பிய ஒன்றியம், இப்போது ஜெர்மன் தான் இஸ்ரேலின் மிகப்பெரிய ஆயுத சப்ளையராக இருக்கிறார்கள். அவர்களும் அதை நிறுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் தற்போதைய இந்த விளைவுகளை அனுபவிக்க வேண்டிய ஒன்றாக. சிறப்பு. இன்று கூட நிறைய தகவல்களை உயிரோடி தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடி தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி குறிக்கொண்டு மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம் அரசர்களே. நன்றி, வணக்கம்.